Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த வீடியோவில் நம்ம மாடல் வேர்ப் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடல் வேர்ப்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசிக் லெசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. இந்த வீடியோவில் இருக்கிற குவிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர் லெவலில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக 5 out of 5 எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அவர் குவிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மை பிரதர் இஸ் only 6 years old but he blank the piano very well. He should play or he can play or he may play. எதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், the students blank to the teacher. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரை கவனிக்கணும். கேன் லிசன் டு த டீச்சரா, ஷுட் லிசன் டு த டீச்சரா, இல்லை ஷுட் லிசன் டு த டீச்சரா. த தேர்ட் ஒன், I have an important meeting tomorrow, so I blank early. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும். I may wake up early, I can wake up early, I have to wake up early. The fourth one, she was here yesterday, but I blank her because of my busy schedule. நேற்று அவள் இங்கே இருந்தா, ஆனால் என்னுடைய பிஸியான வேலையால் என்னால் அவளை பார்க்க முடியல. I cannot meet her, I could not meet her, or I could not met her. எதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. And the last question, I'm not sure where he is. I think he blank in his office. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு உறுதியாக தெரியல. அவன் ஆஃபீஸில் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். He should be in his office, he have to be in his office, he might be in his office. எதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பார்க்கலாம். My brother is only 6 years old, but he can play the piano very well. Right? So he can play. அவனால் இந்த விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்லி எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு விஷயம் ஒருத்தவங்களால பண்ண முடியும் அதை சொல்கிறதுக்கு நம்ம கேன் ஆர் குட் யூஸ் பண்ணுவோம். கேன் வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டி. ஸோ இவனால் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் கேன் யூஸ் பண்ணுறோம். பாஸ்டில் பண்ண முடிஞ்சுது, நேற்று, சின்ன வயசில், இப்படிலாம் சொல்லும்போது குட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஷுட் ப்ளே அண்ட் மே ப்ளே நம்ம ஏன் சொல்லலை இங்கே? ஷுட் ப்ளேனா அவன் பண்ணணும், அவனுடைய டியூட்டி அது. ஷுட்ன்றதை நம்ம டியூட்டி, ஒரு ஆப்ளிகேஷன், இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். மேனா அவன் பண்ணலாம், பாசிபிலிட்டிஸ், கெஸ்ஸிங், இதுக்கு தான் நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இதில் கேன் ப்ளேன்ற ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டூடெண்ட்ஸ் blank டு த டீச்சர். ஷுட் லிசன் டு த டீச்சர். ஓகே, ஏன் கேன் லிசன் வரக்கூடாது? ஏன் ஷுட் லிசன் தான் வரணும்? ஷுட் லிசன்டு போடலாமா? ஷுட் லிசன்டு கண்டிப்பாக போடக்கூடாது. பிகாஸ் மாடல் பக்கத்தில் வேர்ப் தான் வரணும். V2, V3 ஃபார்ம்லாம் வரக்கூடாது. ஜஸ்ட் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, ஆல்வேஸ் கம்ஸ் வித் தி மாடல் வேர்ப்ஸ். ஓகே, பட் கேன் லிசன் ஏன் சொல்லக்கூடாது? கேன் இப்போ தான் நம்ம பார்த்தோம் எபிலிட்டியை சொல்கிறதுக்கு. கேன் வந்து பெர்மிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லும்போது இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தமும் கொடுக்கும் எபிலிட்டியில். இதை நீ பண்ணலாம் அப்படின்ற பெர்மிஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு அர்த்தம் கொடுக்கும் கேன். பட் இந்த ரெண்டு கான்டெக்ஸ்ட்டுமே இங்கே இல்லை. நீங்கள் இதை பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஷுட் அப்படின்ற மாடல் வேர்ப் தான் டியூட்டி, இது உன்னுடைய கடமை, இதை நீ செய்யணும். ஓகே, இதை நான் உனக்கு ஒரு சஜஷன், ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன், இதை நீ பண்ணணும், இதை பண்ணால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஷுட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை நீ கண்டிப்பாக பண்ணணும், இதை நீ பண்ணியே ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை, அதுக்கும் நம்ம செய்ய வேண்டும்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நம்ம மஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் லிசன் டு த டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மஸ்ட்னா இதை நீ பண்ணி தான் ஆகணும், உனக்கு ஒரு வழியே இல்லை, அந்த இடத்துல நீங்கள் மஸ்ட் சொல்லுவீங்க. ஷுட்னா இதை பண்ணால் உனக்கு நல்லது, நீ இதை பண்ணணும். அந்த மாதிரி எந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷுட் ஆர் மஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷுட், மஸ்ட், சப்போஸ்டு டு, ஹேவ் டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேர்ட் ஒன், I have an important meeting tomorrow, so I may wake up, can wake up, have to wake up. I have to wake up early. ஸோ have toன்றதை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நெசசிட்டி, அவசியம். ஸோ டெய்லிலாம் நான் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், பட் நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால நான் எந்திரிச்சு தான் ஆகணுன்ற அவசியம். கரெக்டாக? ஸோ நெசசிட்டியை சொல்கிறதால இங்கே ஹாவ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் மே வேக்கப் சொல்லக்கூடாது? மே வந்து நம்ம பாசிபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாளை இந்த விஷயம் நடக்கலாம். ஓகே, நம்ம கெஸ் பண்ணுறோம், இது ஒரு வேளை நாளை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி, இந்த விஷயம் நாளை நடக்க வாய்ப்பு இருக்குது
அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம மே, மைட், குட், வுட் இந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம அப்படி சொல்லலை. நாளைக்கு நான் எந்திரிக்கணும் என்னுடைய அவசியத்தை சொல்கிறதுனால நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். She was here yesterday, but I could not meet her because of my busy schedule. ஸோ இங்கே ஏன் could not யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இது பாஸ்டில் என்னால் பண்ண முடியல, பாஸ்ட் எபிலிட்டி பற்றி பேசுகிறோம், ரைட்டா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பாஸ்ட் எபிலிட்டிக்கு நம்ம could யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ could not meet her yesterday. ஓகே, கேன் நாட் மீட் ஹர் டுமாரோன்னு சொல்லலாம். நாளைக்கு என்னால் மீட் பண்ண முடியாது. ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கு கேன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்யூச்சர் எபிலிட்டிக்கும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது ஐ கேனாட் மீட் ஹர் டுமாரோன்னு சொல்லிக்கலாம். குட் நாட் மெட் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இது பாஸ்ட் எபிலிட்டியாக இருந்தாலும் மெட் அப்படின்ற V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை குட் கூட யூஸ் பண்ண முடியாது. மாடல் வேர்ப்ஸ் கூட எப்போவுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரணும். ஜஸ்ட் ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் V2 V3 ஃபார்ம்ஸ் வரக்கூடாது. அதனால தான் இங்கே குட் நாட் மெட்டும் தப்பு, கேனாட் மீட் இந்த கான்டெக்ஸ்டில் தப்பு. பிகாஸ் கேனாட் மீட் யூ டுமாரோ இல்லை கேனாட் மீட் யூ டுடே ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். பட் எஸ்டர்டேன்னு இருக்கும்போது குட் நாட் மீட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன். ஐ எம் நாட் ஷுர் வேர் ஹீ இஸ். ஐ திங்க் ஹீ மைட் பி இன் ஹிஸ் ஆஃபீஸ். அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு உறுதியாக தெரியல, நான் கெஸ் தான் பண்ணுறேன். அதனால் அதுக்கான மாடல் மைட் யூஸ் பண்ணுறோம். மே யூஸ் பண்ணலாம், குட் யூஸ் பண்ணலாம், வுட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 4 மாடல் வேர்ப்ஸை நீங்கள் கெஸ்ஸிங், பாசிபிலிட்டி இந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மே, மைட், குட், வுட். ஹீ ஹாவ் டு பி இன் ஹிஸ் ஆஃபீஸ்ன்றது தப்பானா? எஸ், டெஃபினட்டாக தப்பு தான். பிகாஸ் ஹீ வரும்போது ஹாவ் டு பின்னு வராது, ஹீ ஹேஸ் டு பி சொல்லலாம். ஸோ இங்கே ஷுட் பி இல்லை ஹேஸ் டு பி சொல்லும் போது என்ன அர்த்தமாகும்னா அவன் ஆஃபீஸில் இருக்கணும், இந்த டைமில் அவன் அதை தான் பண்ணணும், அவனோட டியூட்டி அது, அந்த டோனில் இருக்கும். பட் இங்கே நம்ம அந்த மாதிரி சொல்ல, இது ஒரு அன்சர்டன் டோன். இந்த சென்டென்ஸ் வந்து அந்த மாதிரி அர்த்தத்தை தான் கொடுக்குது இல்லையா? எனக்கு தெரியல, இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறோம். we are just guessing where he might be. ஸோ அதனால் he might be in his office, அதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த குவிஸில் நிறைய பேர் வந்து 5 out of 5 வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் குவிஸ் வந்து பாஸ்ட் மாடல்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ அது நான் டெஃபினட்டாக டஃப்பாக கொடுக்க போகிறேன். ஐம் கோனா சேலஞ்ச் யூ. ஸோ லெட்ஸ் see how that goes. Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.